கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் அண்மையில் நடந்த ரயில் விபத்து. பள்ளி குழந்தைகளுடைய பள்ளி வேன் மீது ரயில் மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி கொடூரமான விபத்துகள் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன ஐயா? மெயினாக கவனக்குறைவு. சரியான ஒரு கவனத்தை கொடுக்காம ஓட்டின அந்த டிரைவர் அதில் அவன் தப்பிச்சுட்டு இருந்தாலும் கவனங்கள் குறைவாயிடுச்சு. ரெண்டாவது என்னென்னா எதிர்பார்க்க. ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த ராகு மாறி இருக்குது. இந்த ராகு சண்டால யோகத்துடையது. எல்லாருக்கும் நம்ம முதல்ல இந்த ராகு மாறு சொன்னேன். கும்பராகு எப்பவுமே சனியில் போய் ராகு உட்காரக்கூடாது. சண்டால யோகத்தை கொடுக்குறவன். இந்த சண்டால யோகத்தை கொடுக்குறவன் பெரிய பிரச்சனை கொடுப்பான். அது இல்லாமல் அவனோட பார்வையை பார்த்தீங்கன்னா செவ்வாய் இதில் உட்காந்துருக்காரு கேதுவோட செவ்வாய் சேர்ந்ததுனால தான் நிறைய இன்சிடென்ட் நடக்குது. அது சிம்பத்தில் போய் ஃபயர் நெருப்பு சூரியனோட கிரகத்தில் போய் சிம்பத்தில் போய் உட்காரப்போ ஃபயர் ஆக்சிடெண்ட் தான் நிறைய நடக்கும், இன்சிடென்ட் நடக்கும், ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கும். அது நம்ம தண்ணியால் மிகப்பெரிய பிரச்சனை வரும். நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதே மாதிரி தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. அது காரணம் என்ன? குரு மறைகிறார். மிதுனத்தில் எப்போ ஒரு குரு போய் உட்காந்து மறைகிறாரோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனைகள் ரொம்ப ப்ராப்ளத்தை உருவாக்க தான் செய்யும். ஆனால் இது அப்படியே குறையத்துக்கு வாய்ப்புண்டு. இந்த 17ஆம் தேதி எப்போ போதோ அதுலேருந்து ஓரளவுக்கு அந்த செவ்வாய் மாறிடாது. அந்த செவ்வாய் மாறினது கொஞ்சம் குறையும். ஆனாலும் இந்த ராகுவோட பிரச்சனைகள் அதிகமாக இருக்க வரைக்கும் இந்த நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் இந்த ப்ராப்ளம். குரு கடகத்துக்கு போனால் தான் பீஸ்ஃபுல் ஏற்படும். குரு கடகத்துக்கு போனால் தான் எல்லா வழியிலும் ஒரு பீஸ்ஃபுல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் உலகத்துக்கே. அந்த ஒரு வருஷம் நான் திரும்பியும் சொல்கிறேன், ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய இடத்துக்கு போங்க. மழை வருதுன்னா வெள்ளம் வருதுன்னா வேணாம், திரும்பி மீறி நம்ம போகணும் அப்படின்ற ஒரு ஆசையை வச்சுக்காதீங்க. புரியுதா? எனக்கு எந்த கர்மா நம்ம என்ன தப்பு பண்ணியிருப்போம், எந்த கர்மாவில் இருந்திருப்போம்னு தெரியாது. புரியுதா? எனக்கு நம்ம எதுவுமே தப்பே பண்ணலன்னு நம்ம நினைப்போம். ஆனால் கர்மா எப்படி வேலை செய்யன்றது நமக்கு தெரியாது. இந்த கர்மாவுக்கு உட்பட்டு அமைஞ்சிருக்கு. ஸோ விதிக்கு உட்படுறது. கர்மான்றது காஸ்மிக்கோட எனர்ஜியில் கலந்துருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுத்துளியாக இருக்கக்கூடிய நிலை. ஒவ்வொரு அணுத்துளியும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை பார்க்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை பார்க்கக்கூடிய தன்மைகள் அணுக்கள் கலந்துருக்கு. அதனால் அந்த கர்மாவோட வினைகள் ஏற்ற மாதிரியாக வரும். ஆனால் சின்ன குழந்தைகள் இருக்குது, அது எதுவுமே செய்யாத ஒரு கர்மா அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவங்க பண்ணக்கூடிய விதிக்கு உட்பட்டு அது நிலையாக மாறக்கூடிய தன்மையாக இருக்கிறதுனால தான் இந்த கர்மா அமைக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் சுழற்சியாகவே உலகத்துக்குன்னு ஒரு டைம் இருக்குது. இந்த உலகத்துக்கே டைம் சரியில்லைன்றப்போ ஒரு பூமிக்காரங்களோட நிலை மாறுது. இந்த பூமிக்கே இந்த நிலை சரியில்லாதப்போ அதில் யாருக்குமே நல்லவங்க கெட்டவங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதில் யாருமே பண்ண முடியாது. ஆனால் எவ்வளோ இந்த தெய்வ பலத்தை நம்ம உருவாக்கிறோமோ அவ்வளோக்கு நல்லது. அந்த தெய்வ பலத்தை உருவாக்கி நம்ம ப்ரேயர் பண்ணி வழி பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த சுழற்சி, இந்த காற்று, இதுக்கெல்லாம் மாயை. இந்த மாயையாக இருக்கக்கூடிய ராகு சண்டால யோகத்தில் உட்காந்துக்கிட்டால்தான் இந்த பெரிய ஆக்சிடென்ட்ஸ்லாம் கொடுக்குறான். பெரிய பார்த்தீங்கன்னா ஃப்ளைன் கிராஷ் ஆனது, இப்போ திரும்பி ஒரு ஃப்ளைன் கிராஷ் ஆகிருக்கு. ஏற்கனவே நம்ம போன மாதம் கூட சொன்னோம், போன வாரம் கூட நான் சொன்னேன், இன்னொன்று ஒரு பிளைன் இதுவாக போகுது. அதே நேரத்தில் இந்த இன்சிடென்ட் மழையினால் வர வெள்ளத்தினால் ஒரு ஊரே அடிச்சுன்னு போகிறது. இந்த ப்ராப்ளங்கள்லாம் வரத்துக்கு காரணங்கள் இந்த ராகு. அது இல்லாமல் சுழற்சி. இந்த சுழற்சி, பூமியோட சுழற்சி கொஞ்சம் தன்மைகள் மாறுது. அதனால் நெருப்பு சம்மந்தப்பட்ட ஃபயர் தான் இப்போ அதிகமாக இருக்குது. அதனால் மக்கள் ரொம்ப பொறுமையாக இருந்து வழி பண்ணுறது ரொம்ப நல்லது. அவசரப்பட வேணாம். எந்த விஷயத்தையுமே கவனமாக இருங்க, செயல் பண்ணுங்கள். அதுவும் குரு மாறுற வரைக்கும். இந்த குரு மாறுறது 2025 இருந்தது ஒரு பெரிய, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், 2025 ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. புரியுது? எனக்கு ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நிலைமை இருக்காது. பெரிய இன்சிடென்ட்டுகளாக வரும். சில பெரிய தலைவர்கள், அதாவது அதர் கண்ட்ரீஸில் கூட பெரிய தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட சரியாக இருக்காது. சண்டைகள், வழிகள், எல்லா பிரச்சனையும் வரும். அதனால தான் இந்த கர்மா, இந்த விதிகள்லாம் நடக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார். இப்போ தனிப்பட்ட நபர்கள் எல்லாமே பூமியே ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய காலம் இது இல்லைங்களா? பூமியோட நேரம், பூமிக்குன்னு ஒரு பிளானட் பொசிஷன் இருக்குது, பூமிக்குன்னு ஒரு வழி இருக்குது. எல்லாருக்கும் மனுஷனுக்கு எப்படி பிளானட் பொசிஷன் இருக்கோ அது மாதிரி பூமிக்கு ஒரு பிளானட் பொசிஷன். இந்தந்த கிரகங்கள் வர சொல்ல இந்த பூமிக்காரங்களோட நிலை மாறதான் செய்யும். அப்போ பூமிக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படதான் செய்யும். அப்போ அந்த சுழற்சியோட வழி பார்க்க சொல்ல எல்லாருக்குமே பொதுவாகவே ப்ராப்ளங்கள் இருக்குன்றது தெரியுது.